ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவா செஞ்சி ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி பேசிக் மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இல்லை, காலி ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ஆரிக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது ஆரி ஃப்ரேமு. இந்த ஆரி ஃப்ரேம் 7 இன்ச்சு, 18 இன்ச்சு, 16 இன்ச்சு இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். 18 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா, துணி அளக்கிற டேப் வச்சு நம்ம இதில் அளந்து பார்த்தோன்னா 18 இன்ச் இருக்கும். இது சின்ன ஃப்ரேமும் இருக்குது, ஆனால் 16 இன்ச்சு 18 இன்ச்சுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் உண்டு. அதுக்கு சின்ன சைஸ்க்கு கிடையாது. நம்ம கையில் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு ஸ்டாண்டோடு பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் சீக்கிரம் கற்றுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தையல். அப்புறமா ரெண்டாவது ஆரி ஸ்டாண்டு. ஆரி ஸ்டாண்டில் இதான் ஆரி ஸ்டாண்டு. இது 16 இன்ச்சுக்கும் 18 இன்ச்சுக்கும் ஸ்டாண்ட் உண்டு. இந்த இதில் தான் நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம அடியில் கூடி இதை வச்சு இது பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை நம்ம மாட்டுவோம். அந்த நெட்டை நம்ம மாட்டுவோம். இதை நான் எப்படி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக ஆரி நீடில். ஆரி நீடிலில் நான் யூஸ் பண்ணுறது டூலிப் நீடில் தான். இதில் ஆரி நீடில்னு கேட்டாலே டூலிப் நீடில் தான் மேக்ஸிமம் எடுத்து தருவாங்க கடையில். இதில் நம்பர் இது 23 and 24 இதிலே நம்பர் போட்டிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல. 23 and 24 23 24 இது ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 13 14 இந்த நீடிலோட சைஸ் நம்பர் 13 14. இது எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நான் ஏன் இந்த மாதிரி நூல் சுற்றி டேப் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம குத்திட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த விரல் வலிக்கும் அடுத்தடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம டேப் சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் நம்ம நூலில் டாப் சுற்றி வச்சுக்கணும். அடுத்து இதுக்கு சாரி த்ரெட்டு கோல்டு கலர், சில்வர் கலர் அண்டு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. அடுத்து சில்க் த்ரெட்டும் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. நிறைய ப்ராண்டில் இருக்குது. 20 ரூபா வரும். அடுத்து என்கிட்ட சுகர் பீட்ஸ் என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு இது தான் இருக்குது. சுகர் பீட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சுகர் பீட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இதுதான் ஜர்தோசி. பார்த்திங்கன்னா ஜர்தோசிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். கோல்டில் இந்த 3 டைப் இருக்குது. இந்த 3லேயுமே கலர்ஸும் இருக்குது. ஜர்தோசி கோல்டு கலரில் இந்த 3 கலரும் இருக்குது. இந்த 3 வெரைட்டி ஜர்தோசி இருக்குது. இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும். இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இது ஒரு மாதிரி கொடி மாதிரி இருக்கும். இதுலேயே கலர்ஸும் இருக்குது. இது கட்பீடு, டியூபீடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். அப்புறம் இது கிளாஸ் பீட்ஸ்லேயே நிறைய கலர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலர், இந்த டபுள் கலரில் இருக்கும். இதெல்லாமே இந்த 4மே டபுள் கலரில் தெரியும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது குந்தன் ஸ்டோன், திலகம் ஸ்டோன் இருக்குது, ரவுண்ட் ஸ்டோன் இருக்குது. சைஸு டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும்.
நமக்கு தேவையான சைஸில் வாங்கிக்கலாம். இது வந்து கிளாஸு மிரரு. என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது இந்த மெட்டீரியல்ஸ் தான். அடுத்த வீடியோவில் ஃபுல் மெட்டீரியலோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம்.